வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பொன்முடி அவர்களை உடனே கைது செய்யுங்கள், நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்கள். இது எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்துக்களுடைய சாபம் சும்மா விடாது அப்படின்னு சொன்னாங்கல்ல, இப்போ பொன்முடி அவர்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் பார்க்க போறது இல்லைங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணாங்கல்ல, திமுகவிலே பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்களாம். சீனியர்களுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணதுல ஏக குஷியாம். உதயநிதி ஸ்டாலினுக்கு மேட்ரு தெரிஞ்சு போச்சு. இப்ப திமுகவில் வெட்டு குத்து நடந்துகிட்டு இருக்குது. இப்படி கட்சிக்குள்ள வெட்டு குத்து நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும்னா நாம் ஒரு பெரிய முடிவு எடுத்தாகணும். இல்லைனா அடுத்த அதிமுக திமுக தான் அப்படின்னு தலைமைக்கு பல பேர் ஆலோசனை வழங்கி இருக்கின்றார்களாம். சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதுக்கு திமுக சீனியர்கள் எதற்காக பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு விஷயத்தையும் பார்க்கலாம். அதோட பொன்முடியை ஏன் உடனடியாக கைது செய்ய வேண்டும், நீதிபதி போட்ட உத்தரவினுடைய பின்னணி என்ன, எல்லாவற்றையும் விரிவா பார்க்கறதுக்கு முன்பாக இந்த பொன்முடி எதற்காக நீதிமன்றம் வரைக்கும் இப்போ போய் ஐயா சாமி என்னை கைது பண்ணாதீங்க அப்படின்னு நின்று இருக்காரு அப்படின்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2025 ஏப்ரல் மாதம் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுறாரு. அங்க பெண்களும் வந்திருப்பாங்க, ஆண்களும் வந்திருப்பாங்க. சைவ வைணவம் தொடர்பாக அவர் பேசின வார்த்தைகள் எந்த இந்துவாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் பொன்முடி அவர்களுடைய பதவியை நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக பறித்தார். அது அமைச்சர் பதவியா இருக்கலாம், கட்சி பதவியா இருக்கலாம், ரெண்டுமே பறிச்சுட்டாங்க. பிறகு கட்சி பதவி கொடுத்தாலும் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு திமுக வாய்ப்பு தரவில்லை. அவருக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க, இப்ப வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 57 இடங்கள் கூட திமுக வெற்றி பெற்றிருக்காது, நடுத்தருவில் நின்று இருக்கும். அதனால கொஞ்சம் சமயோசிதமா சிந்திச்சு பொன்முடி அவர்களுக்கு சீட்டு கொடுக்காம விட்டுட்டாங்க திமுக. இந்த ஆபாச பேச்சை கண்டித்து பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஏன் அதிமுக கூட அரசியல் புரசல கண்டித்தது. இப்படி ஒட்டுமொத்த பெண்களும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் பொன்முடி அவர்களை கண்டித்தாலும் பாஜகவில் இருந்துதான் பொன்முடி அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக பூங்கா நகர் நீதிமன்றத்தில் போயிட்டு அவதூறு வழக்கை பதிகின்றார்கள் சென்னை கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்த் அவர்கள். பிறகு வழக்கானது விசாரிக்கிறாங்க. அப்புறம் பொன்முடி அவர்களை பயங்கரமா கண்டிக்கிறாங்க. பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கைது பண்ணுவாங்களோ என்று பயந்தாரு, உடல்நிலையை காரணம் காட்டினாரு. இந்த வழக்கில் எப்ப சம்மன் அனுப்பினாலும் சரி அவர் ஆஜராவதே கிடையாது. அதனால நீதிமன்றம் பார்த்தது, ஏப்பா பொன்முடி என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்க, உடனே வந்து ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு முறை தான் ஆஜரானாராம். பிறகு பொன்முடிக்கு யாரு தப்பா ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. சென்னை உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு நான் ஒன்றும் இந்து மதத்தை குறி வச்சு பேசல, வழக்கத்தில் வெளியில் இருக்கவங்க எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நான் சுட்டி காட்டினேன். ஒரு இடத்துல பிரார்த்தலுக்கு போனாங்கன்னா அங்க பேசிக்கொள்வார்கள்னு சொன்னாங்க, அதைத்தான் நான் எடுத்து காட்டினேன். நானா கண்டுபிடிச்சதும் கிடையாது, நானா எழுதுனதும் கிடையாது. சொல்லடைய வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தையை தான் நான் சொன்னேன். அதனால இந்த வழக்கெல்லாம் மதத்தை இழிவுபடுத்துறது ஆகாது, இந்த வழக்கை ரத்து பண்ணணும், இந்த வழக்கிலேருந்து என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணாரு. சென்னை உயர்நீதிமன்றமானது இது சாதாரண வார்த்தையா, எத்தனையோ ஆபாச வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் உங்க குடும்பத்தில் பேசுவியா, நீங்க அரசியல் தலைவராக இருக்கிறீங்க, அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, இப்படி பொறுப்புள்ள மனிதனாக இருந்துகிட்டு எனக்கு தெரியாம பேசிட்டேன், இது சொல்லடைய வழக்கு, பல இடங்கள்ல பேசுறாங்க அப்படின்னு ஒரு மதத்தினுடைய குறியீட்டை வந்து தப்பா பேசிட்டு இந்த வழக்கை ரத்து பண்ண சொல்றதுல நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொன்முடி வழக்கை 6 மாதத்துக்குள்ள விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பூங்கா நகர் நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்தது. ஆனா 6 மாசத்துக்குள்ள வழக்கை முடிக்கணும்னா இந்த வழக்கில் தொடர்புடையவங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும். அப்படி ஆஜரானாதான் விசாரணையை தொடங்க முடியும். ஆனா எப்ப சம்மன் அனுப்பினாலும் சரி இவர் உடல்நிலையை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் ஆஜராவதே கிடையாது. பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஓடினார். இந்த சைவ வைணவ வழக்குகள்ல அவருக்கு ஏற்கனவே செம்மன் குவாரியில வந்து அளவுக்கு அதிகமா எடுத்து தின்னாருன்னு சொல்லிவிட்டு, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தான்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவிக்கும் அவருக்கும் 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்தாங்க.
அப்போ உடல்நிலையை காரணம் காட்டி அந்த தண்டனையை நிறுத்தி வச்சு அமைச்சராக தொடர்ந்தார். பாத்தீங்களா, நீதியை கூட ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவனை ஏமாத்த முடியுமா? ஸோ நீதிமன்றத்தை ஏமாத்திட்டு அமைச்சரா தொடர்ந்தாரு. கடைசியில சைவ வைணவம் குறித்து பேசின பிறகு ஏற்கனவே நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பதவி எல்லாம் பறி போச்சு. இதெல்லாம் இந்துக்களுடைய சாபம். இந்து கடவுளுக்கும் மக்களுடைய நம்பிக்கைக்கும் நீதிமன்றம் போட்ட அதிரடியான உத்தரவு தான். எப்ப சம்மன் அனுப்பினாலும் சரி ஆஜராவதே கிடையாது. உடல்நிலையை காரணம் காட்டிக்கிட்டே இருக்கிற. அதனால எப்போதும் உடல்நிலையை காரணம் காட்டுறது சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு ஓட்டை வழி நினைக்கிறீங்களா? நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று 2-3 முறை சொல்லிட்டாங்க. ஆனா அவர் ஆஜராகவே இல்லை. என்ன நடக்குது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதான் இப்ப ஜார்ஜ் டவுன் நீதிமன்றமானது ஏம்பா செப்டம்பர் 2க்குள்ள நம்முடைய பொன்முடி அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க. அந்த கைதை பொறுத்த வரைக்கும் முன்ஜாமீன் மனுவோ இல்ல ஜாமீன் மனுவோ போட்டு ஜாமீன்ல வெளிவரக்கூடிய ஒரு கைதை தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அவதூறு வழக்குக்காக உடனே கைது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருப்பது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு தான். மொத்தத்துல இந்த சைவ வைணவ அவதூறுக்கு பொன்முடி அவர்கள் உள்ள போவார் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் 2 மாசம் தான் இங்கதான். இந்த 2 மாசத்துக்குள்ள வழக்க முடிச்சு உள்ள தள்ளணுமா? அப்படி தள்ளினாங்கன்னா அதுவே திமுகவுக்கு சிக்கலா இருக்கும். திமுக அமைச்சர் வந்து சைவ வைணவ அவதூறு வழக்குல உள்ள போயிருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு பிஜேபி கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. உமானந்த் அவர்களுக்கு வந்து முதல்ல நம்ம ஒரு நன்றியை தெரிவிக்கணும். வயதானவர்கள். 2வது எவ்வளோ இந்து மதத்தின் மீது பற்று கொண்டு இருந்தா பொன்முடி போன்ற அதிகார மையத்தை எதிர்த்தே நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள். பல நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் பொன்முடி போடுகின்ற வேஷத்தை நம்பி அவருக்கு ஜாமீன்லாம் வழங்குறாங்க, தீர்ப்பெல்லாம் நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனா ஜார்ஜ் டவுன் நீதிமன்றமானது பொன்முடி வந்து தான் தண்டிக்கப்படுவோம் என்று நினைந்து அந்த வழக்குல எப்படியாவது ஒரு இடைக்கால உத்தரவை பெற்று விடலாம் என்று நீதிமன்றம் போயிட்டு இருக்காரு. அவரெல்லாம் விடக்கூடாதா, உள்ளத்துக்கு போடுறா அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. 2வது உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவரை கைது பண்ணாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். தஞ்சைக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க, அலை கழித்தார்கள். இப்ப திமுக இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள்லாம் குஷியில் இருந்தாங்களாம். அந்த தருணத்துல ஒரு 15 நாளாவது உள்ள வச்சிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா நீதிமன்றமானது நம்ம காவல் நிலையத்தினுடைய ஜாமீன்லயே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விடுவிக்கலாம். அதுலயும் சென்னை உயர் நீதிமன்றமானது குறிப்பா நீதியரசர் இளந்தரையனை பொறுத்த வரைக்கும் ஏம்பா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்குள்ள விடுவிக்க வேண்டும். நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், நாளைக்கு பட்ஜெட் வர, எதிர்கட்சி தலைவர் அங்க இருக்கணும், அவரை கைது பண்ணி உள்ள வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது, திமுக காரனை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் நேர்மையானவன், நியாயமானவன். 2வது வந்து கண்ணியமா பேசக்கூடியவன் நினைச்சுக்கிட்டு போராட்டம் பண்றாங்க. நீதிமன்றம் வேற வந்து ஐயோ உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்குள்ள வந்து விடுதலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு உத்தரவு வேற போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைச்ச டிவிக்கு அரசு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் சத்யநாராயணன் என்று நினைக்கின்றேன். அவரு நாங்க பொன்முடி அவர்களை வந்து கைது செய்தது வந்து விசாரிப்பதற்கு தான், ரிமாண்ட் பண்றதுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி காவல் நிலையத்துடைய ஜாமீன்லயே அவரை வெளியே விட்டுருவாங்க இன்னைக்குள்ள அப்படின்னு உத்தரவாதம் அளித்தாங்க. அது மாதிரியே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வெளியே விட்டாங்க. உடனே பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்களே சீனியர்கள், அவங்க எல்லாம் இப்போ அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இனிமே கட்சிக்குள்ள முதியவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. குறிப்பா 65 வயசுக்கு மேல யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்து மீண்டும் தேர்தலில் போட்டிடுவது உதயநிதி ஸ்டாலின் நினைச்சாதான். நீ என்னதான் கட்சிக்கு வேலை செஞ்சிருந்தாலும் கையில பணமே இருந்தாலும் இனிமே வேலைக்காக ஜென்சிகளுக்கு தான். அப்படி இல்லை என்றால் 65 வயதுக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கும் இடமே இல்லை அப்படின்னு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாராம். ஸோ ஸ்டாலின் வந்து தலைமையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு காசு கொடுத்தா போதும். ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு வெற்றி தான் முக்கியம் நினைக்கிறாரு. அதுல விஜய் போலவே தான் இருக்க வேண்டும் நினைக்கின்றார். விஜயோட நான் 3 வருஷம் சின்னவன், அப்ப என் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக இளமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம். அதனால சீனியர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள அனுமதிக்க மாட்டேன், போராட்ட களத்துக்கு கூட போக தேவையில்ல, பேட்டி கூட கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துல அதிரடி உத்தரவு போட்டாராம். அதனால சீனியர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி இருக்கலாம், ஆனா கட்சியில முக்கிய முகமாக வெளிக்காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேட்டி அளிப்பது, திமுகவுடைய விஷயங்களை வெளியே காட்டிக்கொள்வது, அதனுடைய கருத்தை செய்தியாளர்கள் முன்பாக வெளிப்படுத்துவது எல்லாமே ஜென்சிக்கலா இருக்கணும், இல்லைன்னா 65 வயதுக்கு உள்ள இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாராம். அந்த உத்தரவின் பெயர்ல தான் இப்ப KN நேரு, சேகர்பாபு, அப்புறம் துரைமுருகன், ஏவா வேலு இவங்கெல்லாம் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலினுடன் கைதாகின்ற போது கூட இருந்தாலும் பேட்டி கொடுக்காம அப்படியே தவிர்த்திருந்தார்கள். ஒன்னே ஒண்ணு,
அறிவாலய வாட்ச்மேன் என்று சொல்லப்படுகின்ற RS பாரதி தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து இளைஞர்கள் தான் பேட்டியளிப்பது. அதனால ஒரு புதிய டீமை களத்தில் இறக்கி இருப்பதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே நமக்கு கட்சிக்குள்ள இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்கள் எல்லாம் புலம்பி தீர்க்கிறாங்களாம். ஆனால் இருந்தாலும் என்ன பண்றது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதுக்கு கண்டன அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்களாம். ரெண்டாவது ஸ்டாலின் கிட்ட போயிட்டு நாங்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழிகாட்டி இருந்தால் இந்நேரம் கைதாக இருப்பாரா, தஞ்சாவூர் வரைக்கும் போனாரு, எங்கெல்லாம் கூட்டின்னு போயிருக்கலாம், தானா போய் பேசி மாட்டிக்கிட்டாரு, தலைவரை உங்க மகன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்களாக இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலர்களும் முன்னாள் அமைச்சர்களும் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அறிவுரை சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நாம பிஜேபியுடன் கைகோர்ப்போம், ஏன்னா என்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்ற ரேஞ்சில் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் நம்மளை கைது பண்றாரு, நம்மளை சீண்டி பார்க்கிறாரு. மீண்டும் ஒரு ஜெயலலிதாவாக உருவெடுத்து விட்டார் என்றால் நாம கூப்பில் தான் உட்காரணும். அதனால மாநிலத்திலும் அதிகாரத்தில் இல்லாம மத்தியிலும் அதிகாரத்தில் இல்லாம நாம் மட்டும் அரசியல் செஞ்சோம்னா அவ்வளவுதான், அவுட் ஆயிடும். ஆனால் தயவு செய்து இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், நம்ம பிஜேபியுடன் கூட்டணி வைப்பதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து தலைமைக்கு சொல்லியிருக்கின்றாராம். ஆனா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை கைது பண்ணுவது, நம்மளை மிரட்டுவது எல்லாமே வந்து பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுக்கு தான். நீ அது தெரியாம வந்து நாங்க தான் மதசார்பின்மை, நாங்க தான் வந்து சிறுபான்மை பாதுகாவலர் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டியை தமிழக வெற்றி கழகம் சூடிக்கொள்ள வேண்டும். ஆனால் அரசியல் களத்துல தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த பிஜேபி விமர்சனம் பண்ணாங்களோ அந்த பிஜேபியுடன் போயிட்டு கை கோர்க்கக்கூடியதான் திமுக. இத்தனை நாளும் நீங்க யாரை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்கீங்க பாருங்க அப்படின்னு ஒரு புதிய அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை தைரியமா கைது பண்றது, நம்மளை மிரட்டுறது, நம்ம அமைச்சர்களை ஒட்டுமொத்த பேரையும் சுத்து போடுறது, நாம பாஜக கூட்டணி போன என்பதற்காக தான், சிறுபான்மையினர் வாக்க அவரே அள்ளணும் என்பதற்காக தான். ஆனா இந்த டிராப்ல நீங்க விழுந்துடாதீங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கைது செய்ததுக்கு பயந்து விட்டார் என்றால் போராட்ட காலத்துக்கு நான் போறேன், தைரியமா பேட்டியளிக்கிறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை ஒதுக்கி வைங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாமே. அவர் முதலமைச்சர் வேட்பாளராகவே இருக்கட்டும், அவர் வந்து கட்சிக்கு தலைவராக கூட இருக்கட்டும், நாங்க முன்கள பணியாளராக போய் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம், கட்சியில் என்ன முன்னிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நானே போராட்ட களத்துக்கு போறேன், இந்த அம்மாலாம் போக வேணாம், ரெண்டாவது பாஜகவுடன் நம்ம கூட்டணி வச்சோம்னா விஜய அடக்கி ஒடுக்கி விடலாம், அவரு சிறுபான்மையிற்கு நாங்க தான் பாதுகாவலர் என்று பேசாத அளவுக்கு கூட நம்ம பாத்துக்கலாம், நம்ம என்ன பாஜகவுடன் கூட்டணி வைக்காதாலா, அன்னைக்கு சிறுபான்மையர் நம்மளை நம்பி ஓட்டு போடலையா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாஜக பக்கம் நகர வேண்டும் என்று சொல்றாராம். கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் கனிமொழி அவர்களும் பாஜகவுடன் போகாமையே நம்ம வெற்றி பெறலாம், எதுக்கு தேவையில்லாம ஒரு ஐடென்டிட்டி நமக்கு அப்படிங்கிறாராம். திமுக கூட்டணி இல்லாம என்னைக்கு வெற்றி பெற்றிருக்குது சொல்லு. அதனால நமக்கு மாநிலத்திலேயோ இல்ல மத்தியிலோ நமக்கு வெயிட்டான கூட்டணி வேணும், நமக்கு பிரதமர் வேட்பாளர் வேணும், நம்ம மீண்டும் நீட்டை ஒழிப்போம். பாஜக என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்குது, ஏதாவது ஒரு கம்பு சுத்துற கதையை சொல்லி நம்ம தேர்தலில் நின்று வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் கூட்டணி சண்டை. சீனியர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சண்டை. மூன்றாவது என்ன கேட்டீங்கன்னா சீனியர்கள் அனுசரிச்சு போங்க அப்படின்னு அப்பா மகன் சண்டை. மொத்தத்துல ஒரு கைது, ஆனா ஒட்டுமொத்த திமுகவும் அடிதடியில் தான் இறங்கி இருக்கிறது. ரெண்டாவது பொன்முடி அவர்கள் சிறையில போயிருக்காரு, அவர் வெளியே வருவாரா? பிரதானமானது இந்துக்களுடைய சாபம் தான் பொன்முடி அவர்களை சுத்தி சுத்தி அடிக்கின்றதா? கைது செய்வாங்களா? சிறையில் அடைப்பாங்களா? பொன்முடி அவர்களுக்கு இந்துக்களுடைய சாபம் தான் வந்து சுத்தி சுத்தி அடிக்கிறதா? கைதாவாரா? சிறையில் அடைப்பாங்களா? சைவம் வைணவத்தை பற்றி தப்பா பேசுனதுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரா? சொல்லுங்க. திமுக தோத்ததே வந்து சைவத்தையும் வைணவத்தையும் தொட்டதுதான் காரணம். சனாதனத்தை அழிப்போம், கொரோனா போல டெங்கு போல மலேரியா போல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, அதனால தான் அந்த பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திமுகவை ஒட்டுமொத்தமாக இந்துக்களுடைய சாபம் தான் சுற்றி வளைத்து அடியோடு அடிக்கிறதா? அந்த பாவ விமர்சனத்துக்கு திமுக என்ன பண்ணணும்? திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீப ஏற்றத்துக்கு திமுக ஆதரவளிக்கணுமா? உங்க கருத்து சொல்லுங்க. வணக்கம்.